பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். இந்த தடவை ஃபெயில் தானா? பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. எங்கன பால் யாரும் இல்ல இந்த பூமியில. நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இல்லை, ஒரு 4 மாதம் கழித்து வந்து நம்ம இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். நான் இந்த சேனல்லேருந்து பெண்ணின் மனது தொட்டு கதையை அந்த சேனலுக்கு மாற்ற போகும்போதே சொன்னேன், அடுத்த ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா புது ஸ்டோரியோட தான் இந்த சேனலுக்கு வருவேன்னு சொன்னேன். அதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்றும் சொல்லாததெல்லாம் பண்ணலை, ஸோ சொன்னது தான் இங்கே செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இப்போ வந்து இந்த சேனலில் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் இப்போ போடுறீங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் போட்டுட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். அதுவும் ஏன் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ஃபேமிலி ஸ்டோரி எதுவுமே இல்லாமல் மதுரை ஸ்லாங் சேனலில் ஏன் வந்து ஸ்கூல் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண தான் வந்திருக்கோம். அதாவது வந்து முதல்ல ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எப்படி சொல்கிறது, காலேஜ் ஸ்டோரி அந்த பார்க்குற மக்கள் இருக்கீங்கள்ல, நம்மளோட கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் ஸ்டில் இப்போவும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் எபிசோட்ஸை, அழகாக கொண்டு போனீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு வந்துட்டு நிறைய கமெண்ட். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டோரினால தான் பாப்புக்குட்டி சேனல் மேலே வந்துச்சு. இதை நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி முதல் கனவேன்னு ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன், எனக்கு மூவ் ஆகலைன்னா நம்மளோட செலியன் தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும், செலியன் கவி அந்த பேரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டோரியில் தான் பாப்புக்குட்டி சேனல் டாப்பில் இருந்தது. அது என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. ஸோ வந்து காலேஜை வச்சு ஒரு இது வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய லவ் ஸ்டோரி, மெயினாக வந்து ஃபேமிலி ஸ்டோரி பாப்புக்குட்டியில் பண்ணதில் அதான் இப்போ சமுத்திரம் போயிட்டுருக்கு, அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த சேனலில் இது ஒரு ஸ்லாங் சேனல், ஏன் இதில் வந்து ஸ்கூல் ஸ்டோரி போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஸ்லாங் சேனல் தான், பட் வந்து ஸ்லாங்கெல்லாம் பேச மாட்டேன். சரி ஓகே, நிறைய பேர் இன்னும் கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, காலேஜ் வச்சு நம்ம ஒரு இது பண்ணிட்டோம், அடுத்த ஸ்கூலை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி யோசிச்சு எனக்கு இந்த தாட் வந்தது. அதனால தான் ஸ்கூல் வச்சு பண்ணணும்னு ஒரே சேனல் அத்தனை வீடியோ போட்டால் குழப்பம். அது மட்டும் இல்லாமல் என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த சேனல் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? அப்புறம் கேட்பீங்க, இது ரெகுலராக இர்ரெகுலரான்னு கேட்பீங்க. அதாவது சண்டே மட்டும் போடுவீங்களான்னு. ரெகுலர் தான், டெய்லி மார்னிங் 10 o'clock வந்துடும் வீடியோ. காலேஜ் ஸ்டோரியில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே இந்த ஸ்டோரியில் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து காலேஜை விட ஸ்கூல் தான் செம காமெடியாக இருக்கும். ஸ்கூல் அதாவது காலேஜில் வந்து அடிக்க முடியாது யாரையும், பட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் அனுபவம் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அதாவது இன்னொரு தடவை பார்க்க போகிற மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். நானும் நிறையா இதெல்லாம் பார்த்துருக்கேன், வெப் சீரிஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நிறையா பார்க்கும்போது அதில் வந்துட்டு என்னென்னா சயின்ஸ் குரூப் தான் நிறைய பேர் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆர்ட்ஸ் குரூப் வச்சு நான் எதையும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் ஆர்ட்ஸ் குரூப்பு தான் படித்தேன், எனக்கு ஆர்ட்ஸ் பற்றி தான் தெரியும், சயின்ஸ் பற்றி தெரியாது. ஸோ வந்து ஆர்ட்ஸ் குரூப் வச்சு தான்
11th 12th அதை வச்சு தான் ஸ்டோரி மூவ் பண்ண போகிறோம். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் இருக்கும், அந்த 11th 12th லைஃப் எப்படி இருக்கும், ஆர்ட்ஸ் குரூப்பில் எப்படிலாம் வந்து இது பண்ணுவாங்க, அதுக்காக சயின்ஸ் குரூப் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சயின்ஸ் பற்றி நிஜமாவே ஒன்றும் தெரியாது. 10th முடிஞ்சது நம்மளுக்கு, சயின்ஸுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்து எல்லாமே நான் தமிழ் தான், ஃபுல்லாகவே தமிழ் மட்டும்தான். ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பை பற்றி தான் எனக்கு நிறையா தெரியும். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கூல் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து டைமிங் அதிகமாக போடுவீங்களான்னு கேட்டால் அது என்னால் முடியாது. டைமிங் வந்து மேக்ஸிமம் 15 minutes, அதுக்கு மேலே என்னால் போட முடியாது. இல்லைனா ஒரு 20யுமே வந்து கஷ்டம்தான். நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா நான் மார்னிங் போடுறதுனால நான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும் பழையபடி. ஸோ எனக்கு என்னோடய ஒர்க் போக மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்து தான் இந்த வீடியோ போடணும். நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது காரணமே என்னால் 2 ஸ்டோரி மேனேஜ் பண்ண முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். வியூஸ்க்காகலாம் நான் ஸ்டாப் பண்ணல, அது நான் முன்னே சொல்லிட்டேன். வியூஸ்க்காக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் அந்த ஸ்டோரியை நான் பாப்புக்குட்டியில் பெண்ணின் மனதை தொட்டு ஸ்டோரி பாப்புக்குட்டி சேனலில் போடணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டோரி விடாமல் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஸ்டாப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. ஆனாலும் வந்துட்டு மனசு தடைப்படுத்திக்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. ஸோ கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸ்கூல் பிள்ளைங்கன்னா ரெட்டை ஜடை போடணுமே அப்படின்னும். ப்ராமிஸாக சொல்கிறேன், ரெட்டை ஜடைலாம் போடவே முடியாதுங்க, இப்போவே சொல்லிட்டேன். அது ஒன்று மட்டும் லாஜிக் இல்லாமல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து அதுக்கு ஏற்றாப்புல நான் ஸ்கிரிப்ட் வைப்பேன். அப்புறம் மற்ற எல்லாமே இருக்கும், மற்ற என்னென்ன சேட்டை பண்ணுவோம் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து டைமிங் வந்து கம்மியாக தான் போடுவேன், புரிஞ்சுக்கோங்க. என்னால் நிறைய போட முடியாது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சேனலுக்கு 40 minutes வீடியோ போடுறேன். ஸோ வந்து இந்த சேனலில் என்னால் டைமிங் அதுக்கு நீங்கள் கம்மி பண்ணலாமேன்னு கேட்கலாம். கம்மி பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நான் வந்து நிறைய ஸ்டோரி வைக்கிறதுனால எனக்கு டைம் வந்து இதாக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு சில சேனல்ஸ்லாம் வந்து பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டோரி மூவ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. எத்தனை பேர் வச்சுருந்தாலும் அத்தனை பேருக்கு அன்றைக்கி ஸ்டோரி வச்சு முடிச்சிருவேன் அன்றைக்கி கண்டென்ட்டில். இது வரைக்கும் என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போவும் அப்படி தான் பண்ணுறேன், இனிமேலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டோரி. இது வந்து தொடர்கதையான்னு கேட்பீங்க. தொடர்கதை தான், அதாவது தொடர்கதை மாதிரி. எப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி ஒரு டைட்டில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான ஸ்கிரிப்ட் மட்டும்தான் அன்றைக்கி அந்த 15 minutes வீடியோவில் இருக்குமே தவிர மற்ற எதுவும் வந்து இருக்காது, ஓகேவா? மற்ற எக்ஸ்ட்ரானரியாக எதையும் நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நான் பண்ணுவேன். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு தலைப்புன்னா அந்த தலைப்புக்கு ஏற்றாப்புல தான் வரும். நீங்கள் நிறையா விஷயங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ஸோ அதனால தான் போடணுன்னு விரும்பியிருக்கேன். சரி, ஓகே, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிலர் வருவீங்க, லவ் இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு. ப்ராமிஸாக கிடையாது, யாரும் லவ்வை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. லவ் ரொமான்ஸ் எதிர்பார்த்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க பார்க்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். சத்தியமாக என்னால் அதை பண்ண முடியாது, ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அதை நான் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்ன இதுனா பசங்க போய் லவ் லெட்டர் கொடுக்கறது, அப்புறம் வந்து பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுறது, மேம் கிட்ட சொல்லித்தரது, அந்த மாதிரி தான் தவிர ஸ்கூலில் வந்து லவ் ரொமான்ஸ் வந்து வைக்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூலில் என்ன நடக்குமோ அதுதான். ஒரே படிப்ஸாக இருப்பாங்கன்னா கிடையாது. 3 கேட்டகரியில் பிரிக்கலாம். படிப்ஸ் ஒரு ஆள், உருப்படாத ஒரு ஆள், எப்போதுமே படிக்கவே படிக்காத ஒரு ஆள், அப்புறம் சோம்பேறி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் வந்து பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் 11th 12th ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன் 11th 12th படிக்கும்போது, கொஞ்சம் நஞ்சம் வேலை பண்ணலை, நிறையா பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டணும். 2வது என் கிளாஸில் நடந்த சில அனுபவங்கள்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்னோடய ரியல் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து மீதி எப்பயும் போல் ஸ்கூல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நேம் எல்லாமே கல்லூரி வாழ்க்கை நினைவுகளில் என்னென்ன பேர் அதே இவங்க தான் வச்சுருக்கேன், ஓகேவா? என்னென்ன பேர் வச்சனோ அது எல்லாமே அப்படியே காப்பி அடித்து வச்சுருக்க மாதிரி தான், ஜெராக்ஸ் படித்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ நேம் யாருக்கும் குழப்பாது. என் நேம் என்னன்னு தெரியும் எல்லாத்துக்கும். கலையரசி, என் நேம் கலையரசி. இவ பேர் சஞ்சனா, பொட்டு வச்சுருக்கனால மறந்துடாதீங்க, இவ பேர் சஞ்சனா. அப்புறம் பிரீத்தி, மகாலட்சுமி, அப்புறம் நந்தினி, அப்புறம் இன்னும் 2-3 இதெல்லாம் வருவாங்க, கேரக்டர்லாம் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நான் டெய்லி வீடியோ போட்டுருவேன். சனிக்கிழமை வரைக்கும் வீடியோ வரும். அப்புறம் ஒருதலை ராகம் வருமானு கேட்டீங்க, நீங்கள் அந்த ஸ்டோரிலாம் வராது, அவ்வளோதான், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த ஸ்டோரி அது ஒரு போக்கில் எடுத்துகிட்டு போகணும். அதாவது அது ஒரு வெப் சீரிஸ் தான், ஒரு டைட்டில் வச்சே தெரியும். ஒருதலை ராகம்னா ஒன் சைட் லவ் தான்.
அந்த லவ் சேராது, அவ்வளோதான் கதை. அது கடைசியாக கொண்டு போய் முடிக்கும் போது அந்த லவ் சேராத மாதிரி தான் கொண்டு போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இனி அந்த ஸ்டோரிலாம் வராது. எனக்கு சண்டே ரெஸ்ட் வேணும்ப்பா, அதனால வந்து 2 சேனலுக்கு வீடியோ போடுறேன் இல்லையா இனிமே. ஸோ கண்டிப்பாக எனக்கு சண்டே ரெஸ்ட் வேணும், அதனால் வந்து சாட்டர்டே வரைக்கும் வீடியோ போட்டுடலாம். மறக்காமல் ஒவ்வொரு நாள் வீடியோலையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, இது அதாவது நான் இதை பண்ணியிருந்தேன் இது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் சொல்லணுனாலும் தாராளமாக சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஓகேவாக இருக்க பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிப்பேன். பேட் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, நல்லா இருக்குன்னு கூட சொல்லிட்டு போங்க. மெயினான விஷயம், இன்னொரு சேனலை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. 2வது வந்து அது என்ன பிக்சர், மெயினாக வந்து இப்போ வந்து அதிகமாக வர்றது வந்து இன்னொரு சேனலில் யூஸ் பண்ண பிக்சர் எடுத்து நீ யூஸ் பண்ணுறன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வருது, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இன்னும் நிறையா வேறு என்ன நல்லாவின்னு கூட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் எனக்கு பண்ணி என்ன கஷ்டப்படுத்திடாதீங்க, கஷ்டம்னு கிடையாது, இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து காப்பி அடித்து போடுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நடந்தது அப்படியே நம்ம எடுத்து போடுறோம். ஒருவேளை காப்பி நினச்சா நினச்சிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வரனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தயவுசெய்து எல்லாருமே டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன், முடியலன்னா ஹார்ட்டாவது கொடுத்துட்றேன். இனி வந்து நம்ம மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். டைமிங் மட்டும் அதிகமாக கேட்காதீங்க, என்னால் அது முடியாது, ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம், ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த தலைமுடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கயா, நான் இப்போவே சொல்லிட்டேன், அதுக்கு லாஜிக்கே எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம், பாய். எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.